ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2 நெக்ஸ்ட் பாட்டை எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் டெலிவரி ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்களப்பெல்லாம். ஓ, ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இது. செத்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேனுங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி இதா மாதிரி நம்ம ஜங்குக்கு அந்த காலில் இருக்க பசண்ட்டுக்கிட்ட பேசினோம். ஷாக் ஆகி பேக் சைடில் வந்து நிற்கிற ஜங்குக்கு நோட் பண்ணால் அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி தான் நம்ம ஜங்குக்கூட 20 பாடி கார்ட்ஸ், 15 to 20 பாடி கார்ட்ஸுமே நிற்கிறாங்க. ரூம்குள்ளே 20 பாடி கார்ட்ஸ்னால் அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி தான் 15 பாடி கார்ட்ஸ் நிற்பாங்களா? இந்த மாதிரி நம்ம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், உன்னை ஃப்ரீ பண்ணி விடுறேன், என்னை டென்ஷன் ஆக்காத, இதுக்கு மேலே இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணான்னு வச்சுக்கோங்க, பேசுறதுக்கு நீ இந்த வேலையில் உயிரோடு இருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைலை கட் பண்ணி மார்க்கை பார்த்து தூக்கி வீசுவார். அந்த மாதிரி வீசினோம். வந்து அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். எங்கடா கோப்ரா அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை கேட்கவும், கோப்ரா இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னை பற்றி சொன்னால் நம்ம தான் கோப்ராவை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருப்பாரு. ஏன்னா கோப்ரா வந்து இப்போலாம் ரொம்ப அதிகமாக நம்ம டேயை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சா. அந்த மொமெண்ட்டுக்கு கோப்ரா இது நியூ பிளேஸு, எங்கேயும் பேரக்கூடாதுங்கிற பயத்தில் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கத கரெக்டாக மார்க்கு தூக்கிட்டு வருவாரா. அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தால் மார்க்கை பாட்டு அப்படியே நம்ம முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா, என்ன பேபி லுக்கு அங்கே விடுற, லுக்கு எங்கே விடு, என்னை பார்த்து லுக் விடு அப்படிங்கிற மாதிரி கிரிப்பாக பிடிப்பாரா. ஏன்டா என்னை இப்படி டென்ஷன் ஆக்குறேன்? எதுக்கு பேபி என்ன டென்ஷன் ஆக்குறேன்? நான் உன்னை ஹேண்ட் கப் போட்டு லாக் பண்ணால் ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு ட்ராமா பண்ணுறீங்க. வார கோவிட்டுக்கு இப்போவே இந்த பிளேஸில் உன்னை என்னெல்லாமோ பண்ணணும்னு தோணுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக கற்று வர. இந்த மாதிரி கட்டுனா, உன்னால் என்னை கில் மட்டும்தான் ஜங்குக் பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டு வாரா. இது கில் பண்ணணுமா பேபி, நீ என்னோடய ஒய்ஃப்டா, ஏன்டா இந்த மாதிரி என்னை பார்த்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். சரி 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 ஓகே 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 பேசி ப்ராப்ளத்தை பெருசாக கண்டாம். மார்க், பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே பிளேட்டை நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா நம்ம கண்ட்ரிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்லவும், சரிவா பேபி, இதுக்கப்புறம் உன்கிட்ட ஐடன்சி ப்ளே பண்ணி விளையாடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாம். நான் உன் கூட எங்கேயும் வரமாட்டேன், நீ வரணும். வர முடியாது ஜங்குக், என்னால் உன் கூட எங்கேயும் வர முடியாது. எனக்கு உன்னோட லைஃப்பும் உன்னோட அந்த மாஃபியா ஃபேமிலியும் தேவையே இல்லை. உன் ஃபேமிலியும் நீயும் ஹாப்பியாக இருந்துட்டு போங்க. உங்களோட ஃபேமிலிக்குள்ளே எனக்கு என்ட்ராக்கிறதுல விருப்பம் இல்லை. இந்த வேலைக்கு வர சொல்ல நான் சிங்கிளாகவே இருந்தேன், டெத் ஆகிற வரைக்கும் நான் சிங்கிளாகவே இருக்கிறேன். நீ இங்கேருந்து போயிரு. ஓ ஹவுஸ்குள்ளே இனி என்றாக எனக்கு விருப்பமே இல்லை. உன்னோட ஒய்ஃபாக இருக்கையும் விருப்பம் இல்லை. டிவோர்ஸ் பேப்பர் எதுவும் தேவைப்பட்டா இந்தா, அதில் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன், சைன் கூட பண்ணி வச்சுட்டேன். இதில் சைன் பண்ணிவிட்டு உனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்குங்கிற இந்த திங்கிங்லாம் இல்லாமல் இன்னொரு மேரேஜ் செகண்டாக பண்ணிக்கோ. ஓ மாஃபியா ஃபேமிலிக்கு இன்னொரு பேபியை கொடுக்கறதுக்கு இன்னொரு பர்சன்ட்டை வேணால் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்ம ஜேகே வேகமாக ஸ்லாப் பண்ண வர ஆன்சர் மார்க்கு கிரிப்பாக பிடிப்பாரா. தேவையில்லாமல் பனிஷ் பண்ணிகிட்ருக்காதீங்க பாஸ், ஃபைட்டை பெருசாக்குற மாதிரி தெரியுது. ஏண்டாடே, அவன் என்னை டென்ஷன் ஆக்குற அளவுக்கு எனக்கு ஆர்டர் போட்டுட்ருக்கான், தள்ளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க்கை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டேயோட நெக்கை அப்படியே கிரிப்பாக பிடிச்சிருக்கிறாரு. ஏண்டாடே, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதும் இன்னொரு பர்சன்ட்டை வச்சுக்கிட்டையும் நீ ஏன் என்கிட்ட சொல்லணும்? நீ சொல்லி நான் கேட்கணுமா? எனக்கு தேவைன்னா எனக்கு வச்சுக்க தெரியாது, நீ சொல்லி நாங்கள் இன்னொரு மேரேஜ் பண்ணி நாங்கள் பேபியை போட் பண்ணிக்கணுமா? பேபி போட் பண்ணுறதை பற்றி நீ பேசுகிற, அதை நான் டிசைட் பண்ணணும். ஏன் பேபி யாருக்கிட்ட வளரணும், யாருக்கிட்ட இருக்கணுங்கிறத எல்லாத்தையுமே நான் மட்டும்தான்டா டிசைட் பண்ணணும், நீ இல்லை. போனா படி ஏன் பேபியா சேண்டு இருந்தால் என்னையாவா டென்ஷன் ஆக்குறேனுங்கிற மாதிரி பேக் சைட்லேருந்து கரிச்சிப்பு எடுக்கிறாரு. எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக டேயோட மவுட்டில் வைப்பாரா. அந்த மாதிரி வச்சா அதில் ஆல்ரெடி மயக்க மருந்து தான் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி வைக்கிற அந்த ஃபோர்ஸிங்கில் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண பொசிஷன்லேயே ஃபுல்லாக மயங்கிடுவார். போனா போது ஏன் பேபியாச்சுன்னு நினச்சி திங்க் பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டா
செகண்ட் மேரேஜை வச்சுலாம் பேசிகிட்டு இருக்கேன் நீ? ஆ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டுன்னு என்னோட ஹோல் டிசிஷன். நீ இதில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் அப்படி தூக்கினபடி காரில் கொண்டு வந்து நம்ம ஜொங்குக்கு வைக்கிறாரு. வச்சுட்டு கோப்ரா இருக்கிற பாக்ஸை நோட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்குள்ளேருந்து கோப்ராவை அப்படியே தூக்குவாரா அந்த மாதிரி தூக்குனா இப்போ நம்ம ஜொங்குக்கு பார்க்க சொல்ல கோப்ராவுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன்னா 2-3 டைம் நம்ம ஜொங்கு கீல் பண்ணுற அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம கோப்ரா அப்படி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுமா அந்த மாதிரி நோட் பண்ணேன். சரி பேபி கோவப்படாத, நான் உன் டேட் இல்லை சன் அப்படி பண்ணுவாங்களா? அது வெறும் பாரு 6 இயர்ஸா என் பேபி இந்த அளவுக்கு நீ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கியே, நல்ல பேபி தான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ராவை ஆன்சர் எடுத்தபடி ஆமாம் இந்த பேபியை சேவ் பண்ணியே இன்னொரு ஒர்க்குன்னு தான் நான் உனக்கு கொடுத்தேனே, ஏன் அந்த ஒர்க்கை நீ பிரேக் பண்ண கோப்ரா? குக்கியை நான் உன்னோட ப்ரொடெக்டில் தானே விட்டுருந்தேன், குக்கியை ப்ரொடெக்ட் பண்ணாமல் ஏன் விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கோப்ரா எதையுமே பேசாமல் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு ஃபுல்லாக வாங்கினபடி அந்த பெட்டில் அந்த சீட்டில் படுத்துருக்க நம்ம டேயும் பார்க்குது. ஓ குக்கியை விட உன்னோட பிரதரை விட இந்த மாம் தான் இம்பார்ட்டன்ட். கரெக்டு தான், உனக்கு மாம் எல்லாம் ஓவர் லவ் ஆயிடுச்சு. ஆனால் என்ன மாமுக்கு தான் எங்களெல்லாம் பார்க்க சொல்ல எனிமி மாதிரியும் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியும் தெரிஞ்சிருச்சு. உன்னையும் உன் மாமையும் ஹவுஸில் கொண்டு நான் பனிஷ் பண்ணுறேன், ஓகே? அது வரைக்கும் உன் மாம் பக்கத்துலேயே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட கரெக்டாக கொண்டு வந்து வைப்பாரா அந்த மாதிரி டே பக்கத்தில் வைக்கவும் டேக்கிட்ட க்ளோஸாக வந்து பக்கத்துலேயே சுருண்டு அப்படியே படுத்துக்குது. இந்த மாதிரி படுத்துக்கிட்டோம். ஒரு சின்ன மூமெண்ட்டில் டேக்கு அப்பப்போ ஆக்சிடெண்ட் ஆகிற மூமெண்ட்டு, எனிமிஸ் அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நீ என்ன என் கூட இருக்கிறத விட என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட என்னோடய ஒய்ஃபை தான் நீ எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ணணும் கோப்ராங்கிற மாதிரி கோப்ராவுக்கு ஆர்டர் போட்டதும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஜங்குக் போட்ட ஆர்டருக்கு ஜங்குக்கையே கில் பண்ணுற அளவுக்கு அட்டாக் பண்ணிகிட்ருக்குற கோப்ராவை பார்த்து நம்ம ஜங்குக்கு ஒரு ப்ரௌடான ஃபீல் ஆகுது. தான் சொன்ன வார்த்தையே தான்கிட்டையே காட்டுறான், தன்னையே எனிமையாக திங்க் பண்ணி பக்கத்தில் போகாத அளவுக்கு அட்டாக் பண்ணுறான். அப்போ கோப்ராவுக்கு மேலே இன்னுமே அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற திங்கிங் அதிகமாக தான் இருக்குது. ஒரு பிளேஸில் கோப்ராவோட சேஃப்டியில் விட்டுட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சிட்டு இருந்தால் இப்போ ஹவுஸ்லேருந்து கால் வருது. ஜான் டாடு தான் நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. இப்படி பேசுனா என்னாச்சு டாட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா சுகா ஏதோ கிஃப்ட்லாம் சொன்னால் மாமன் எல்லாமே வித்தியாசமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், குக்கி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், குக்கி ஹாலில் தான் உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் குக்கி கிட்டே பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜான் டாட் கரெக்டாக குக்கி கிட்டே கொண்டு வந்துட்டு குக்கி உன்னோட டேட் உங்ககிட்ட பேசணுமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு இந்த வேர்ல்டில் யாருமே டேட் கிடையாது, தேவையில்லாமல் நான் யார்கிட்டையும் எந்த ஒரு பர்சன்ட்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி திட்டுறாரு. ஏன்னா நம்ம ஜொங்கு கூட சன் இல்லை, அப்புறம் குக்கி மட்டும் எப்படி சாஃப்டாவாக இருப்பார் மாதிரி நம்ம ஜொங்குக்கு மட்டும் கோவப்படுறாரு. போடா குறைக்கி மாம் இல்லை, பேரண்ட்ஸ் மீட்டிங்ஸ் மற்ற பிளேஸில் மாம்ஸ் வந்து லவ் கொடுக்குறது, சப்போர்ட் பண்ணுறது, சேராக பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல தன்னோட மாம் எங்கே போனாங்கங்கிற அந்த ஃபீல் தான் நம்ம குக்கிக்கு அதிகமாக வந்துருக்கும். ஏற்கனவே குக்கி வேறு நிறைய ஃபைட்லாம் பண்ணியிருப்பார்ல, என் மாமா எங்கே கொண்டு வச்சுருக்கு, என் மாமா கூட நீ ஏன் ஃபைட் பண்ண, எதுக்காக எனிமிஸ் மத்திய என் மாம் கூட ஃபைட் பண்ணுற, எல்லாரும் அவங்க மாம் கூட தானே இருக்காங்க, ஏன் மாமி எங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி கொஞ்சம் அந்த சைல்டு ஏஜ் மூவ் ஆனதுக்கப்புறம் மாமா கேட்டு நம்ம ஜங்குக்கிட்ட நிறைய ஃபைட் பண்ணுறது, போதா குறைக்கி நம்ம ஜங்குக்கை பனிஷ் பண்ணி திட்டுறதுங்கிற மாரி நம்ம குக்கி பண்ணிட்டு இருப்பார். பேசுகிறதெல்லாம் ஜங்கு கூட சொன்னா இங்கே டேயும் வேற இல்லையா, எங்கே இருக்கானுங்கிறது வேற நம்ம ஜங்குக்கு தெரியல. அதனால நம்ம குக்கி கிட்ட பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவார். நான் உன் மாமா கண்டுபிடிச்சி கொடுத்துருவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மாமா என் முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டு என்கிட்ட நீ பேசு, இல்லைன்னா நீ ஒன்றும் எனக்கு டேடு கிடையாது, டேடு இல்லாமல் மாமா இல்லாமல் நான் சிங்கிளாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அதே பொசிஷனில் இப்போ நம்ம குக்கி இப்படி எனக்கு டேடெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறத ஜங்குக்கே கேட்க சொல்ல ஜங்குக்கு பெயினாக தான் இருக்குது. குக்கி இந்த மாதிரி பேசுகிறத கேட்க சொல்ல, ஆனால் அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த மொபைலில் காலை ஸ்பீக்கர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த காலை ஸ்பீக்கர் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு குக்கி கிட்டே இப்போ நம்ம ஜங்குக்காவே பேசுகிறாரு. குக்கி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். குக்கி டக்குன்னு இந்த சோஃபாவிலேருந்து எழுந்து போக பார்ப்பாரா, எங்கள் பாருடா
இப்போ கூட கோவமாக தான் நடந்துப்பேன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ டேஸாக என்கிட்ட கேட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தியே உன்னோட மாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் கோவமாக சோஃபா விட்டு எழுந்து போகிற நம்ம குக்கி மாம்னுங்கிற அந்த வேலை கேட்டு அடுத்த செகண்ட் அப்படி நிற்கிறாரு. இந்த மாதிரி உன்னோட மாமை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு கிஃப்டே உன்னோட மாமை தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம ஜங்குக்கு பேச வேகமாக அந்த மொபைலை நம்ம குக்கி வாங்கிட்டு என்ன சொல்கிறீங்க டேட் என்கிட்ட நீங்கள் ட்ராமாலாம் பண்ணலைல்ல உண்மையிலே என்னோடய மாமா கண்டுபிடிச்சிட்டிங்களா? மாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குக்கி எக்ஸைட்டில் இப்படி கேட்குறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அந்த காலை அப்படியே வீடியோ காலாக பண்ணி ஃபுல்லாக அந்த சீட்டில் மயக்கத்தில் இருக்காருல நம்ம அவரை காட்டுறாரு. பாட்டியா உன் மாம் தானே, நான் ஃபேக்கெல்லாம் ட்ராமா பண்ணல, இது உன்னோட மாம் தான், என்னோட பேபி தான் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணபடி நம்ம ஜங்கு குக்கிக்கிட்ட காட்டுறாரு. ஐயோ மாம் என்னோட மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி எக்ஸைட்டில் கத்துவாரா அந்த மாதிரி கட்டிட்டு மாம்னுங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. நம்மகிட்ட இடம் ஃபுல்லாக மயங்கிருக்காரு. இத்தனை கத்துனாமட்டே என்ன எழுந்தா உட்காந்துருவாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி குக்கி கத்திட்டு டாட் என்னாச்சு மாமியை எழுதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குக்கி இப்படி கேட்கவும் அது குக்கிமா அது மாம் நிறைய ஒர்க் பண்ணி ஒர்க்கு டயர்டில் நல்லா ஸ்லீப் பண்ணுறாங்க. மாம் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்களா, நான் தான் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹவுஸுக்கே மாமா கூட்டு வந்துடுவோம்ல, நீ மாம்கிட்ட நல்லா டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பேசு. உண்மையிலே மாம் டயர்டில் தான் ஸ்லீப் பண்ணுறாங்களா? ஆமாண்டா, நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல் டயர்டில் தான் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு உன் மாம் உன்கிட்ட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால் அந்த வீடியோ காலில் ஏன் நம்ம ஜங்கு காட்டுற மூமெண்ட்டை ரமஜின்னு ஜேகப்பு ஜிமினா சுகா ஒயனு மிம்மாமு ஜான்டாடுங்கிற மாதிரி எல்லாருமே நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா அதே பிளேஸில் ஒரு மேட், அதாவது அந்த பிளேஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. 10 மேட்ஸை தாண்டி நியூவாக ஒரு மேட் கேர்ள் அங்கே இருந்திருப்பான். அந்த கேர்ள் கரெக்டாக டேயோட அந்த லுக் மொபைலில் தெரிகிறத பார்த்து ரொம்பவே ஒரு மாதிரி காண்டாகி இவனை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த கேர்ள் திங்க் பண்ணுவாளா. அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கேர்ள் ஒரு பிளேஸில் இருந்துட்டு இந்த ஹவுஸில் எல்லாம் நடக்குனுங்கிறத இன்னொரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி அந்த கேர்ள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி அந்த கேர்ளோட நேமை நம்ம நட்டாஷான்னு வச்சுப்போம். நட்டாஷா இன்னொரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி இவ்வளோ டேஸ் இந்த பிளேஸில் இல்லவே இல்லை, ஆனால் இந்த ஜங்குக்கு அதர் கண்ட்ரியில் ஒரு ஒர்க்கு விஷயமா வெளியே போனவன் இருந்த பிளேஸை கண்டுபிடிச்சி ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வரான், இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேடி இன்னொரு பர்சன்ட்ட பேசினா அந்த பர்சன்ட் இருக்கிற ஒரு ரூம் ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ரூமாக இருக்குது. அந்த ரூம்குள்ளே தான் ஒரு பர்சன்ட் உட்காந்துருக்காங்க. அந்த பர்சன்ட் இந்த மேடுக்கிட்ட நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, என்ன நடந்தாலும் சரி, அங்கே என்னென்ன நடந்துகிட்டு இருக்குதோ அதெல்லாம் இன்ச்சு பை இன்ச்சாக மட்டும் நீ எனக்கு கால் பண்ணி சொல்லு. அப்புறம் நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எதுவுமே அங்கே இருக்கிற பர்சன்ஸ் யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமாக கூட வர்றான் அந்த கோப்ரா, அந்த கோப்ராவுக்கு நீ ஒரு எனிமி மாதிரி தெரியக்கூடாது. ஓகே, அங்கே நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் இன்ச்சு பை இன்ச்சாக எனக்கு கமெண்ட் பண்ணு, நான் என்ன பண்ணணுங்கிறத உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் இங்கே காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜெனிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பண்ணால் சொல்கிறீ அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்கவும் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? எப்படி ஜங்கு கூட ஆன்ஸில் மாட்டினா என்ன கிடச்சிட்டானா, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜெனி ஷாக்கானா என்ன உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் ஜெனிக்கிட்ட பேசினா நீ சொன்ன மாதிரி தான் நாங்கள் ட்ரக்கை ஹைஜெக் பண்ணி வச்சுருந்தோம். கரெக்டாக நாங்கள் நம்ம பிளான் பண்ணபடியே லீ கிட்ட அவன் ஃபைட்டுக்கு வந்தான், லீயை அடித்தான், கில் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தான். நான் கில் பண்ணிடுவோன்னு நினச்சேன், பட் கில் பண்ணாமல் லீயை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு என்ன அந்த கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டு ஜங்குக்கு இந்த பிளேஸ்லேருந்து வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ அவன் கூட இல்லையா, எனக்கு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜங்கு கூட இருக்கான்ட்டு, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ பண்ண ஒர்க்கு எதுவுமே எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ முதல்ல என்ன பண்ணுறன்னா இப்போவே ஜங்கு கண்டிப்பாக ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருப்பான். அந்த பிளேஸில் ஜங்குக்கிட்ட சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி பேசி ஜங்குக்கிட்ட இப்போ நீ போகணும். எதுக்காக? அதான் ஜங்கு கூட ஹவுஸில் நீ ஒரு மேடை ஒர்க்குக்கு வச்சுருக்கிய, அதான் நான் நட்டாஷா இருக்காளே,
இனிதான் நிறைய ஒர்க்கு ஜங்குக்கோட ஹவுஸ்குள்ளே பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல நான் சொன்னதை மட்டும் செய்றியா? உன் சிஸ்டருக்காக இதை கூட நீ செய்ய மாட்டியா ஜெனி? அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் செய்கிறேன். அதுக்கு ரீசன் நீ என்னோட சிஸ்டராக போயிட்ட. ஓகே, டென்ஷன் ஆகாத. நீ சொன்ன மாதிரியே எப்படியாவது ட்ரை பண்ணி நான் ஜங்கு கூட போக ட்ரை பண்ணுறேன். ஒரு வேளை உன்னால் போக முடியலன்னா ஜங்கு கூட கண்ட்ரிக்கு நீ போகிற, ஜங்கு கூட பிளேஸில் ஏதாவது ஒரு பிளேஸில் நீ ஒர்க் பண்ணுற, ஜங்கு கிட்ட நீ க்ளோஸாக போகணும். அந்த பாட்டு அந்த டே டெத் ஆகணும். நான் சொல்கிற மாதிரியே இனி பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்டேட்டும் நிறைய பிளான் போட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த மாதிரி பிளான் போட்டு கொடுக்குற அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் ஜெனி நோட் பண்ணிவிட்டு, சொல்லிட்டல இனி பாரு எல்லா ஒர்க்கையும் நான் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி காலை கட் பண்ணிவிட்டு ஜொங்கு கரெக்டாக ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுவாரா அந்த மாதிரி என்றானா அந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கை மீட் பண்ணதுக்கு ஜெனி ட்ரை பண்ணுறா. ஆனால் பட் ஜொங்குக்கோட பாடி கார்ட்ஸ் ஜொங்குக்கு பக்கத்தில் எந்த ஒரு பர்சன்ட்டும் வராத அளவுக்கு கிட்டத்தட்ட 70 மெம்பர்ஸ் இருக்காங்களா. எல்லாருமே நம்ம ஜொங்குக்கு ப்ரொடெக்ட் பண்ணபடி அந்த சைடு இந்த சைடு வராங்க. நடு சென்ட்ரலில் டேயை ப்ராடக்டில் தூக்குனபடி தான் நம்ம ஜொங்குக்கு வந்துட்டுருப்பாரு. இப்போ ஜெனி நல்லா ரியலாகவே டேயை பார்க்குறான். நம்ம அந்த பர்சன்ட் நியூவாக ஒரு பர்சன்ட் கால் பண்ணி எல்லாருக்கும் ஆர்டர் போட்டிருப்பாள்ல, அந்த பர்சன்ட் சொன்னது அப்போ உண்மைதான். இவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெனி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட பேசலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறா. பட் நம்ம ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் அவங்க வந்த ஃப்ளைட்டில் அப்படியே ஏறுறாங்க. இந்த மாதிரி ஏறினா அந்த ஃப்ளைட் அங்கேருந்து டக்குன்னு கிளம்பிட்டு இந்த மாதிரி கிளம்புனா இவன் கண்டிப்பாக கொரியாவுக்கு தான் போவான். இந்த பிளானு கண்டிப்பாக சொதப்பிக்குச்சு. நெக்ஸ்ட்டு பிளான் அவள் சொன்ன மாதிரி பண்ணிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஏரோப்ளைனில் ஏறி ஜெனியுமே நேராக கொரியாவுக்கு வரா. இந்த மாதிரி வந்துட்டான். இப்போது ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்த அடுத்த செகண்டு இப்போ ஃபுல்லாக மயக்கலான்னு தெளிஞ்சு நார்மலாக தான் இருக்கிறாரு. ஆனால் டேயை பிளாக்மெயில் பண்ணுற விதமாக நம்ம கோபுரவை ஹேண்ட்ஸில் வச்சபடியே நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. நீ ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுன்னா உன் கண்ணு முன்னாடியே கோபுரவை கில் பண்ணிடுவேனுங்கிற மாதிரி மிரட்டி வச்சுருக்காரு. இந்த மாதிரி மிரட்டின அந்த மூமெண்ட்டுக்கு கோபுராவை ஜங்குக்கு ஏதாவது பண்ணிடுவானுங்கிற பயத்தில் ரொம்ப சைலண்டாக ஏரோப்ளைனில் இருந்திருப்பார். இப்போ ஏரோப்ளைன் விட்டு வெளியே வந்து கரெக்டாக காரில் வந்து உட்கார் அந்த மாதிரி உட்காந்தேன். இப்போ நேராக கார் ஹவுஸுக்கு வருது. இந்த மாதிரி ஹவுஸுக்கு வர அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கி அந்த ஹவுஸ்குள்ளே பொருளில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. செம்ம கடுப்பாக ஒரு இரிட்டேட்டிங்கான மூமெண்ட்லேயே தான் வருவார். இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தால் இப்போது ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வர அந்த மூமெண்ட்டுக்கு ஹவுஸையே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி டேயை வெல்கம் பண்ணுற விதமாக எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்களா. இந்த மாதிரி ரெடி பண்ணால் காரை விட்டு நம்ம ஜொங்கு கம்பி இறங்கி இருக்கிற அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, வா பேபி, உன் ஃபேமிலிக்குள்ளே உன்னை திரும்பவும் கூட்டிகிட்டு போக தானே வந்துருக்கேன். உன் சன்னு கூட உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை காரை விட்டு கீழே வர அந்த மாதிரி இறக்கணும். ஆர்த்தி தட்டோடு நம்ம டேயை வெல்கம் பண்ணதுக்கு மிம்மாம் நிற்பாங்களா அந்த மாதிரி நின்னோம். நேராக கரெக்டாக நம்ம ஜங்குக்கு கொண்டு வந்து மிம்மாம்கிட்ட கொண்டு வந்து விடுவார். அவங்களும் ஆர்த்தி எடுக்கலான்ங்கிற மாதிரி போவாங்களா. ஆனால் பட்டு அந்த மூமெண்ட்டை மொத்தத்தையும் இக்னோர் பண்ணபடி டக்குன்னு நம்ம ஹவுஸ்குள்ளே போவாரா. இந்த மாதிரி நம்ம இவ்வளோ ரூடாக நடந்துக்கிற மூமெண்ட்டை ஜின்னு, ஜேகப்பு, வைனு, சுகா, ஜிமினா, மிம்மாம், ஜாண்டட் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்ன மாமை இக்னோர் பண்ணுறான், இப்போ இவனுக்கு என்ன ஆச்சுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி காண்டில் டேட்டே அங்கே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டான். மிம்மாம்டா இங்கே பாருடா, அவன் ஏற்கனவே கோவமாக இருந்த மாதிரி தெரியுது. தேவையில்லாமல் இன்னும் அந்த ஃபைட்டை பெருசாக காட்ட பார்த்துக்கலாம், அவனா வந்து பேசிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேம் வந்து நம்ம ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணான். இப்போ அந்த ஹவுஸுக்குள்ளே இனி வந்து நம்ம ஜங்குக்கிட்ட தப்பிச்சு எங்கேயும் போக முடியாதுன்னு தெரிஞ்சதுனால டேயா ஆட்டோமேட்டிக்காக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி வேகமாக வருவாரா. ஸ்டெப்புக்கிட்ட போகலானுங்கிற மாதிரி போனோம். மேலே ஸ்டெப்பில் இருந்து நம்ம குக்கி ரன் பண்ணபடி மம்மி மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வர்றாரு. இந்த மாதிரி ஓடி வந்தா இவ்வளோ நேரம் எல்லாரு மேலே எவ்வளோ கோவப்பட்டுருந்துருப்பாரு, எவ்வளோக்குள்ளே இக்னோர் பண்ணியிருந்துருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி குக்கி கத்திக்கிட்டு வர மூமெண்ட்டும் ஸ்டெப்லேருந்து
கரெக்டாக ஸ்கிரிப் ஆகி விழப்போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு ரன் பண்ணபடி கீழே விழப்போகிற குக்கியை கிரிப்பை பிடிச்சி தூக்குனம். குக்கி அப்படியே டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, ஏமா இந்த மாதிரி பண்ண, எடுக்குமா இந்த மாதிரி பண்ண, ஏமா உன் குக்கியை விட்டுட்டு போன, என்னை உனக்கு பிடிக்கவே இல்லையாம்மா, என்னை பிடிக்காமடா இந்த பிளேஸில் என்னை சிங்கிளாக விட்டுட்டு போனியாமா நீ அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுடம். இப்போ மாம் சன்னை தூக்குன அந்த ஃபீலுக்கு டேக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த மதர் ஃபீல் வந்துருச்சு. குக்கி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி குக்கியை டைட்டாக ஆக் பண்ணபடி, சாரிடா ஒரு கோவத்தில் நான் உன்னை மொத்தமாக இக்னோர் பண்ணபடி இங்கேருந்து விட்டுட்டு போயிட்டேன், அது என்னோட தப்பு தான். மாம் இங்கேருந்து போக சொல்ல நான் உன்னையும் தூக்கிட்டு போயிருந்துருக்குன்னு நான் தப்பு பண்ணிட்டேன், சாரிங்கிற மாதிரி பயங்கர எமோஷனலாக கதறி அழுதுட்டு அப்படியே நம்ம குக்கி கீழே விட்டுட்டு குக்கியோட ஃபேஸை கப் பண்ணபடி குக்கியோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணிவிட்டு, மாமா ஃபர்கிவ் பண்ணிடு, நான் பண்ணது தப்பு தான், உன்னை சிங்கிளாக அந்த பிளேஸில் விட்டுட்டு போயிட்டு நீ ரொம்ப பெயினில் இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. எல்லாருமே ஸ்கூலில் அவங்க மாம் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்க மாம் அவங்களுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க, அவங்க மாம் கூட எந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க தெரியுமா. ஆனால் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீட்டிங்ஸ்க்கும் டேடு மட்டும்தான் சிங்கிளாக வருவார். நீ வரல தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்துச்சு தெரியுமா. இனி எனக்கு ஹாப்பி, ஏன்னா நீ வந்துட்டல்ல, நீ எனக்கு டெய்லியுமே ஃபுட்டை ஃபீட் பண்ணிவிடணும், என்னை நீ ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விடணும், எனக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடணும், என் கூட தான் நீ இருக்கணும், எனக்கு நைட்டு ஸ்லீப் பண்ண சொல்ல நிறைய ஸ்டோரி சொல்லணும், நான் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன் நான் அடம் பிடிச்சா என்னை நீ ஹேண்ட்ஸில் தூக்கி வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடணுங்கிற மாதிரி இப்படி குக்கி பேசுகிறத கேட்க சொல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேருமே குக்கி நோட் பண்ணிட்டு இருந்தா டேக்கே செம்ம கில்ட்டி ஆகுது. சங்குக்கு மேலே இருக்க கோவத்தை குக்கி மேலே காட்டினது எவ்வளோ பெரிய தப்பு. குக்கி எந்த லவ்வுக்கு மாமோட லவ்வுக்கு ஏங்கி போயிருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி அப்படியே குக்கி ஹேண்ட்ஸில் தூக்குனபடி, அப்படியா குக்கி இந்த மாமா இந்த லவ்வுக்கா நீ மிஸ் பண்ண, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கீழே வர ரெண்டை மணி வந்தா, அது என்னவோ ரெண்டாவது சண்டை பார்த்தோன்னே சண்டை மறந்துட்டேன், நானும் இங்கே தான் இருக்கிறேன், எனக்கும் பசிக்குது அப்படிங்கிற மாதிரி கோபுரா கரெக்டாக நம்ம டேக்கு முன்னாடி நிற்குமா. அந்த மாதிரி கோபுராவை ஃபஸ்ட் டைம் நம்ம குக்கி பார்க்குற மொமெண்ட்டுக்கு ஸ்னேக்குன்னு சொல்லி கற்றுனே கட்டிட்டு டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்கின வேகட்டுக்கு அந்த பிளேஸில் அலங்காரத்துக்கு வச்சுருப்பாங்களே ஒரு திங்ஸ், அதை எடுத்து நம்ம கோபுராவை அடிக்க வர்றாரு. இந்த மாதிரி அடிக்க வர்றதை பார்த்துட்டு கோபுரா பயந்து போய், ஐயோ இதுதான் நம்மளோட பனிஷ்மெண்ட்டா, டேடா அப்போவே சொன்னார் ஹவுஸுக்கு வாடா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்ட்டு, சன்னோட கையால் தன்னை கில் பண்ண வைக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா அங்கேருந்து தப்பிச்சு போகுமா, அதாவது வேகமாக அந்த பிளேஸில் அங்கிட்டு இங்கிட்டு போகுது. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு மேட்ஸ் எல்லாரும் பாட்டு பயந்து கதறி அழுடா, குக்கி நான் உன்னை கில் பண்ணாமல் விட மாட்டேன், ஏன் ஹவுஸுக்குள்ளேயே வந்துருக்க, ஸ்னேக்குக்கெல்லாம் உள்ள என்று கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி நம்ம கோபுராவை துரத்திட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா குக்கி கோபுராவை இதுவும் பண்ணாட்டடா விட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட குக்கியை துரத்திட்டு ஓடுவாரா. இந்த மாதிரி ஓடுனா லாஸ்ட்டில் ஒரு முட்டு சந்தில் கோபுரம் நின்றுமா. இந்த மாதிரினா வேண்டாம் குட்டி பாஸ் லிட்டில் பாஸ் என்னோட பிரதர்டா நீ, இந்த மாதிரிலாம் என்ன அட்டாக் பண்ணாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோபுரம் இந்த மாதிரி நம்ம குக்கியை நோட் பண்ணால் என்ன திமிருடா, இவ்வளோ அவசரமாக நீ பிளாக் அண்ட் பிளாக்ல இருந்துட்டா நாங்கள் அண்டரில் பயந்துருவோமா, ஹவுஸுக்குள்ள எப்படிடா வந்த நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்க போனால் அந்த திங்ஸை கரெக்டாக நம்மகிட்ட பிடிச்சிருவாரு. அந்த மாதிரி பிடிச்சா கோபுராவுக்கு ஒரு அடியாவது விழுன்னு நினச்சேன், விழலை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் இப்போ நம்ம குக்கி தான் மாம் விடுங்க ஹவுஸுக்குள்ளே ஸ்னேக் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது ஒன்று ஸ்னேக்கில் கோபுரா எங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயை பாட்டு அடுத்து செஞ்சு வேகமாக பைட்டில் இருந்த கோபுரா வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பர்சண்டாக இருந்தால் இந்த நேரத்தில் நம்ம கோபுரா ரன் பண்ணபடி ஓடலாம் செஞ்சுருக்காது, அந்த பர்சண்ட்டை கீல் பண்ணியிருக்கோம். அட்டாக் பண்ணி அடிக்க வர்றது யார், நம்ம ஜங்குக்கோட சன்னு, அப்புறம் எங்கே ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம கோபுரா இந்த மாதிரி ஓடி இருந்திருக்கோம். இந்த மாதிரி ஓடி இருக்க மொமெண்ட்டுக்கு கோபுராவை அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குனபடி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கோபுரா எனக்கு சன் மாதிரி எடு, அந்த ஸ்னேக்கு உங்கள் சன்னா
மா அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி நம்ம டேய் நோட் பண்ண வராண்ட மாதிரி நோட் பண்ணா, டேய் நீ டொமக்ஸில் இருக்க சொல்ல உன்னை சேஃபாக பார்த்துக்கிட்டது இவன்டா. நைட்டு நீ அந்த தொட்டியில் ஸ்லீப் பண்ண சொல்ல உன் பக்கத்துலேயே உன் கூடயே இருந்தது கோப்ராடா. கோப்ராவை உனக்கு எப்படி மறந்துச்சு? இந்த மாதிரியே கோப்ராவை அட்டாக் பண்ணுவேன். கோப்ரா ஒன்றை என்ன நம்ம ஹவுஸில் இருக்க எல்லா பர்சன்ஸுமே ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பர்சன்ட். நான் தான் கோப்ராவுக்கு மாம், நீ அவனுக்கு ஒரு பிரதர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி அப்படி தூக்குவாரா, எடு நான் அவனுக்கு பிரதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ரா போட்டு அப்படியே நம்ம குக்கியை முறைக்க, என்ன நம்ம குக்கியோட ஃபேஸ் ரியாக்ஷனெல்லாம் பட்டு கோப்ரா ஷாக் ஆகி குக்கியை நோட் பண்ணிவிட்டு அப்படியே டே பார்க்குது. சரி சரி விடு கோப்ரா, போக போக அவன் உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக 2 பேரையும் கிச்சனுக்குள்ளே தூக்கிட்டு வருவாரா. அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி டே ஹவுஸுக்குள்ளே என்ட்ரானதோட கொஞ்சம் டோட்டலி சேஞ்ச் ஆகி குக்கிக்கிட்ட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. மற்ற யாருக்கிட்டையுமே பேசல. நம்ம ஜிமினாட்ட கூட பேசலை. ஜிமினாவே இக்னோர் பண்ண போயிடு இந்த மாதிரி குக்கி தூக்கிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறடும் நம்ம கோப்ராவுக்கு மில்க் ஒரு பவுல் மோரை ஊட்டி வைக்கிறாரு. சாப்பிடு கோப்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மில்கை மோரை ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம குக்கிக்காக ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம குக்கிக்கு ஃபீட் பண்ணி விட்டுருக்காரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். இந்த மூமெண்ட்டை பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு, சரி குக்கிக்கிட்ட நல்லா டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறான். குக்கியுமே டெய்லியுமே மாமங்கன்னு ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தவன் இப்போ இனி இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயும் குக்கியும் கோப்ராவையும் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மில்கை மட்டும் குடிச்சு முடிச்சுட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அதே பிளேஸில் தானே அந்த மெய்டு ஒருத்தி இருப்பா. அந்த மெய்டை நம்ம கோப்ரா நோட் பண்ணிட்டு நோட் பண்ண அடுத்த செகண்டே செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கேலை அட்டாக் பண்ண போட்டோடு கடிக்க போகுது. இந்த மாதிரி அட்டாக் பண்ண போகிற மூமெண்ட்டை பட்டு அந்த கேலி ஷாக் ஆகி கிச்சன்லேருந்து வெளியே வந்து ரன் பண்ணபடி ஓடி வந்து மிம்மாமுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான்னுட்டு அந்த ஸ்னேக் என்னை துரத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவாக்கட்டம் இந்த மாதிரி கோபரை துரத்துறதை பார்த்துட்டு நம்ம டே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம டேக்கு நல்லாவே தெரியும் கோப்ரா ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட தேவையில்லாமல் ஃபைட் பண்ணாது, தேவையில்லாமல் அட்டாக் பண்ணாது. அப்போ ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டே திங்க் பண்ணால் அதே டவுட்டிங் தான் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வரைக்குமே வருது. ஜங்குக்குமே இந்த மாதிரி கோப்ரா வந்த உடனே இத்தனை பர்சன்ட்ஸ் இருக்க சொல்ல ஒத்த மேடை மட்டும் துரத்துறத பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு இவ்வளோ வேகமாக மிம்மாம்கிட்ட வர கோப்ராவை அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குவார. அந்த மாதிரி தூக்குனா கோப்ரா அப்போ கூட அந்த கேலை பார்த்து ஹெவியாக முறைக்குது. இந்த மாதிரி முறைச்சா நம்ம ஜங்குக்கு அப்படியே கோப்ராவை லைட்டாக கோப்ராவோட ஹெட்டை லைட்டாக ரப் பண்ண போயிடு. என்ன ஆச்சு? இது நம்மளோட பிளேஸ், நம்ம ஹவுஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. உள்ளே என்ட்ரானதோட யாரையும் எப்படி அட்டாக் பண்ணணுமா? இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணால் குக்கிக்கிட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி உன்னை குக்கியோட ஹேண்ட்ஸில் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அந்த பிளேஸில் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஸ்னேக்கை ஹேண்ட்ஸில் தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காருல. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு மாமும் இந்த மாதிரி தான் தூக்குனாங்க, டேடும் இந்த மாதிரி தான் தூக்குறாங்க, அப்போ நம்ம இதை தூக்கி பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக குக்கி கோப்ரா கிட்ட வந்துட்டு கோப்ராவை என்கிட்ட தாங்கங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் கோப்ரா அப்படியே நம்ம குக்கி பார்த்துட்டு இது நான் உங்ககிட்ட வரணுமா, டே நீ என்னை ஏதாவது பண்ணிடுவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ரா குக்கியை நோட் பண்ணால் இந்தா உனக்கு இல்லாத கோப்ராவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ராவை கரெக்டாக நம்ம குக்கியோட ஆன்சர் தூக்குனா குக்கியோட தான் நம்ம கோப்ரா செம்ம ஹைட்டே. அதனால இந்த மாதிரி தூக்கியிருக்க மூமெண்ட்டுக்கு கோப்ரா சும்மா ஃப்ளோரில் நின்ன மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கோப்ரா இருக்கிறத பார்த்துட்டு ஏன்டா டே என் மாமன் டாடி தூக்க சொல்ல அப்படியே அவங்க ஹேண்ட்ஸுக்கு போனேன், நான் தூக்குனா மட்டும் ஃப்ளோரில் எனக்கு ஈக்குவலான உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி கோப்ராவோட ஹெட்டில் ஒரு அடி இந்த மாதிரி அடித்தான். நம்ம ஜங்குக்கு சிரிப்பாக வருது. குக்கி ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு டாய் கேட்டான். கோப்ரா தான் அதுக்கு ஏற்ற டாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணோம். குக்கி கோப்ரா அடிக்கிறத பார்த்துட்டு நம்ம டேக் காண்டாகி குக்கி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குக்கியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி லைட்டாக செல்லமாக அடிப்போம்ல, அந்த மாதிரி அடித்தான். நம்ம ஜங்கு காண்டாகி டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சிட்டு எதுக்காகடா ஏன் சார் நான் அடிக்கிற, என்ன என்ன சொன்ன இப்போ நீ அப்படிங்கிற மாதிரி டே கோமா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் டக்குன்னு நம்ம டேயோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் அடிக்கட்டான். அவன் ப்ளே பண்ணி தானே விளாடுறான், ப்ளே பண்ணி விளாடுறது இருந்தால் டாய்ட்ட போய் விளாடணும்,
கோப்ராட்ட இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கோப்ராவ நோட் பண்ணிட்டு, "வா நம்ம ரூமுக்கு போலாம்" அப்படிங்கிற மாரி நேரா நம்மட்டு ரூமுக்கு போனா, "அம்மா கோப்ராவ அடிச்ச நீ ஏன் மேல கோவப்படுறியாம்மா? நான் கோப்ராவ இனி அடிக்கவே மாட்டேன். நெறைய கிஸ் வேணாலும் குடுக்குறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம குக்கி டேய் பின்னாடி ரன் பண்ணபடி ஓடுவாராம். அந்த மாரி ஓடுனா, இப்போ பெட்ரூம்குள்ள நம்ம கோப்ரா பெட்ல உட்காந்துருக்கு. குக்கி நம்ம டேயோட தயசில உட்காந்துருந்து 2 பேருமே ஸ்டோரி கேட்டுட்டு இருப்பாங்களா, இப்படி ஸ்டோரி கேட்டாலும் கோப்ராவும் ஒரு எப்படின்னா 2 பேருமே கோப்ராவும் நம்ம குக்கியும் எனிமீஸ் மாதிரி அப்பப்போ பார்த்து முறைச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு இருந்தா நம்மட்டு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சிரிச்சபடியே ஸ்டோரி சொல்லி நம்ம குக்கியை ஃபுல்லாக ஸ்லீப் ஆக்கிடுவாரு. இந்த மாதிரி ஸ்லீப் ஆக்குனா கோப்ரா பக்கத்தில் குக்கியை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு, "கோப்ரா குக்கியை பத்திரமா பார்த்துக்கோ. எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. நான் ஏதாவது ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வரேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை பத்திரமா பார்த்துக்கோங்கிற மாதிரி கோப்ரா பக்கத்தில் விடுது. நம்ம கீழே இறங்கி வருவாரா, அந்த மாதிரி இறங்கி வந்தா எல்லாருமே டேக்காக தான் ஃபுட்டு சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நம்மட்ட அவ்வளோ வெறியுமே இக்னோர் பண்ணபடி நேரா கிச்சனுக்குள்ளே போய் அவருக்கு தேவையான ஃபுட்டை அவரே ரெடி பண்ணுவாரா, அந்த மாதிரி ரெடி பண்ணா